ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ நாம் யோகாசனங்கள் அதனுடைய செயல்முறை விளக்கம் பலன்களை பார்த்துட்டு வரோம். யோகாசனங்கள் மகரிஷி பதஞ்சலி உலகிற்கு அளித்த ஒரு அற்புத வரப்பிரசாதம். இந்த யோகத்தினுடைய தந்தை மாமுனி பதஞ்சலி மகரிஷி. இவர் உடலுக்கு மட்டும் நமக்கு பயிற்சி கொடுக்கல, உடலை மனதை எப்படி நன்றாக வச்சுக்கிடணும், உடலையும் மனதையும் உயிரோடு இணைக்கின்ற அந்த யோகம்னு சொல்லக்கூடிய இணைதல், அதற்குரிய பயிற்சிகளை தான் கொடுத்துருக்கிறாரு. யோகாசனம் அப்படின்னா வெறும் உடற்பயிற்சின்னு நினைக்க வேண்டாம். இந்த ஆசனம் செய்யும் பொழுது உடலும் மனமும் உயிருடன் இணைந்து செயல்படும். தன்னை அறியலாம், தனக்குள் இருக்கக்கூடிய இறைத்தன்மையை உணரலாம். நான் இந்த உடலை தாண்டி, மனதை தாண்டி, பிராணனை தாண்டி, புத்தியை தாண்டி பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கக்கூடிய பேராற்றல் பொருந்திய மெய் உணர்வாக இருக்கின்றேன். அதை உணரலாம். முழுமையான உடல் ஆரோக்கியம் மனதை சார்ந்தது, மனதில் எழுகின்ற எண்ணங்களை சார்ந்தது. அந்த எண்ணங்களில் எதை கையாளுகின்றமோ அதுதான் வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை கொடுப்பது. அப்போ நமக்கு எப்பொழுதும் அந்த பாசிட்டிவ் தாட் இருக்கணும். என்னால் எதையும் சாதிக்க முடியும், என்னால் எதையும் சாதிக்க முடியும், என்னால் எதையும் சாதிக்க முடியும், எந்த சூழ்நிலையும் தாண்டி நான் சிறப்பாக வளமாக வாழ்வேன், அந்த ஆற்றல் எனக்குள் இருக்கின்றது. இந்த தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வஜ்ராசனம். இந்த வஜ்ராசனம் அப்படின்னா உடலிலை உறுதி செய்தல், உடலை வஜ்ரப்படுத்துதல், ஒளிமயமாக்குதல். தியானம் செய்வதற்கு உகந்த ஆசனம், இல்லறவாசிகள் தியானம் செய்வதற்கு உகந்த ஆசனம் வஜ்ராசனம். ஜீரண மண்டலத்தை நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம் வஜ்ராசனம். மன ஒருநிலைப்பாட்டை கொடுக்கக்கூடிய ஆசனம் வஜ்ராசனம். நெகட்டிவ் தாட்ஸை நீக்கி பாசிட்டிவ் தாட்ஸை கொடுக்கக்கூடிய ஆசனம் வஜ்ராசனம். வில் பவர், அந்த மன ஒருநிலைப்பாட்டோடு என்னால் எதையும் சாதிக்க முடியும், தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஆசனம் வஜ்ராசனம். பொதுவாக எல்லா ஆசனம் பண்ணணும் அப்படின்னா சாப்பிட்டு 3 மணி நேரம் கேப் இருக்கணும். சாப்பிட்டவுடன் செய்யக்கூடிய ஒரு ஆசனம் வஜ்ராசனம். சப்போஸ் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகலை, ஸ்டமக் பெயினாக இருக்குது, வஜ்ராசனத்தில் ஒரு 10 நிமிடம் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜீரணம் ஆயிரும். மீண்டும் சாப்பிடக்கூடாது. நம்ம சாப்பிட்ட உணவு சரியாக செரிமானம் ஆகலைக்காண்டி தான் வஜ்ராசனத்தில் இருக்கிறோம். ஆசனம். பசிக்கும் பொழுது பசி எறிந்து சாத்வீகமான உணவு எடுத்துக்கிடணும். இன்றைக்கு நிறைய மாணவர்கள் பார்க்குறோம், தன்னம்பிக்கை நிறைய நபர்களுக்கு, தொழிலதிபர்கள், வேலை செய்கின்றவர்கள், நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இந்த வஜ்ராசனத்தில் அமர்ந்து கண்களை மூடி ப்ரேயர் பண்ணுங்கள், நிச்சயமாக அடைய முடியும். அதிகாலை பிரம்மமூர்த்த நேரம் 3லிருந்து 4:30 மணி 5 மணிக்குள்ளே இந்த வஜ்ராசனத்தில் அமர்ந்து கண்களை மூடி ஒரு 5 நிமிடம் இருந்தீங்கன்னா பிரபஞ்சத்தினுடைய சக்தியை எல்லாம் பெறலாம். நம்மால் எதையும் சாதிக்க முடியும். நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும். இவ்வளவு அற்புத பலன்கள் தருகின்ற வஜ்ராசனம், இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது சுகாசன நிலை. இப்போ இங்கே பார்க்க திரும்பி வஜ்ராசனம் பண்ணி காமிக்கிறேன். கால் நீட்டிக்கிடணும். இது முதல் நிலை. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. வலது கால் மடிச்சுக்கோங்க, இந்த மாதிரி. அடுத்த கால் மடிச்சுக்கோங்க. 2 கால் சேர்த்துக்கோங்க, கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. இப்போ அப்படியே மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ஒரு நிமிடம் மூச்சை வாட்ச் பண்ணலாம். முதல்ல பயிற்சி பண்ணும்போது 10 வினாடி, அப்படி 20 வினாடி, பொறுமையாக 30 வினாடி, 1 மினிட் வரைக்கும் இருக்கலாம். தொடர்ந்து பயிற்சி பண்ணி பழகிட்டேன்னா இந்த ஆசனத்தில் 5 முதல் 10 நிமிடங்கள் கூட இருக்க முடியும்.
இப்போ இந்த ஆசனத்தில் கால் பாதம் எப்படி பின்னாடி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறக்காண்டி திரும்பி பண்ணி காமிக்கிறேன். அதனுடைய நிலையை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி உட்காந்துக்கணும். 2 கால் பாதம் தரையில் இருக்கணும். கை இந்த மாதிரி வச்சுக்கணும். நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். இப்போ வஜ்ராசனத்தை அப்படி ஃப்ரண்ட் சைடில் பண்ணி காமிக்கிறேன். கால் நீட்டிக்கோங்க. ஒவ்வொரு காலாக மடிச்சுக்கிட்டுறேன். ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். ஒரு 3 டைம்ஸ். மூச்சு உள்ளே எடுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். நேயர்களே, இந்த ஆசனம் மாணவர்களுக்கு உகந்த ஆசனம். மாணவ செல்வங்கள் இந்த வஜ்ராசனத்தில் அமர்ந்தே படிக்கலாம். படிப்பும் நடக்கும், வஜ்ராசனத்தோட பலன்களும் கிடைக்கும். மாணவர்களுக்கு ஈஸியாக ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும். அதே மாதிரி கால் பாத வலி, பாத வீக்கம், மூட்டு வலி, இடுப்பு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. இடுப்பிலிருந்து கால் முழுக்க நல்ல பிளட் சர்க்குலேஷன் நன்றாக பாயும். மூட்டுக்கள், மூட்டுச்சவுகள் திடமாக இயங்கும். எவ்வளோ வயதானாலும் மூட்டு வலி வராமல் வாழக்கூடிய நிலை கிடைக்கும். அவ்வளவு அற்புத பலன்களை கொடுக்கக்கூடியது. இது உடல் சார்ந்தது, மனம் சார்ந்தது. மன ஒருநிலைப்பாடு, தன்னம்பிக்கை, துணிவு, தெளிந்த சிந்தனை, நமது எண்ணம், சொல், செயல் நமக்கும் நன்மை விளைவிக்கும், பிறருக்கும் நன்மை விளைவிக்கும். இவ்வளவு அற்புத பலன் தருகின்ற வஜ்ராசனத்தை மாணவ செல்வங்கள், மாணவிகள் பயின்று வளமாக நலமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.